நான் வண்டியில் போயிட்டுருந்தேங்க. வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. நின்று நான் தான் நல்லா பேசினேன்ல, என்னடா உன்னை எவ்வளோ பத்திரமா நான் பார்த்துக்கிட்டேன், நீ என்னடா இப்படி மக்கர் பண்ணுற அப்படின்னு நான் சொல்லலாமா? அது நியாயமாக இருக்குமா? ரெண்டாவது, நான் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்துறேங்க. ஆட்டுக்குட்டி 2 நாளாக சரியாக சாப்பிட மாட்டேங்குது. போய் ஒரு மாதிரி சோர்ந்து உட்காந்துருக்கு. நான் அந்த ஆட்டுக்குட்டிக்கிட்ட போய், என்னடா டே, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி எவ்வளோ ரொம்ப பாசமாக வளர்த்திட்டு இருக்கேன், நீ என்னடா 2 நாளாக சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு நான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா வண்டிக்கு உயிர் இல்லை, அதனால் பேச முடியாது. ஆட்டுக்குட்டிக்கு உயிர் இருக்குது, ஆனால் அறிவில்லை. அதாவது அந்தளவுக்கு பிளானிங், திங்கிங் எதுவுமே இந்த இடம் இருக்குல்ல, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அது வேலை செய்யாது. ஸோ அதனால நான் ஆட்டுக்குட்டிக்கிட்ட பேச முடியாது. இதே தான் 3வது நம்ம பசங்க பொண்ணுங்கக்கிட்டேயும் அப்ளை ஆகும். அவன் பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து நம்மக்கிட்ட பேச்சு திறமை நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தி சோறெல்லாம் போட்டு கதையெல்லாம் சொன்னோன்னு இல்லை, அவன் சத்தியமாக திருந்த மாட்டான். உங்கள் மேலே இன்னும் அதிகமான வெறுப்பையும் கோபத்தையும் மட்டும்தான் கொண்டு வருவான். ஸோ தயவு செஞ்சு பேசுகிறத நிப்பாட்டுங்க. வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சா, அந்த பார்ட்ஸை என்ன பண்ணணுமோ அந்த வேலை தான், அந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும். ஆட்டுக்கு உடம்பு சரியில்லையா, அதோட மெக்கானிசத்தை எப்படி, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோ இல்லை வேறு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கும், அது கொலாப்ஸ் ஆகிருக்கும், அதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகணுமோ அந்த வேலை மட்டும்தான் பண்ணணும். இதே தான் ஹியூமன்ஸ்கிட்டையும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும், நம்ம குழந்தைகள்கிட்டையும். அந்த பிரச்சனையை என்ன பண்ணுங்க அப்படின்னா, சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், உட்காந்து பேசாதீங்க. சரி, எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம்? நம்பர் 1, ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த ரொட்டீனுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில விஷயங்களுக்கு நோ சொல்லி ஆகணும். நான் நிறைய பார்க்குறேன் என்ன அப்படின்னா, விடிய உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்காங்க. விடிய மொபைல் பார்த்தானா ரொம்ப இம்பேலன்ஸாக தான் இருக்கும். அது எப்படி ரெகுலேட் ஆகும்? ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனாலே பார்த்தோன்னா லிம்பிக் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாது, மூளை யோசிக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு பேஸு. இதுவே நம்மளால் சரி பண்ண முடியல அப்படின்னா அவனை எதுவுமே நம்ம சரி பண்ண முடியாது. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணுங்க. அவன் ஒத்துக்க மாட்டான். ஆமாம், சூப்பர்விஷன் பண்ணால் ஒத்துக்க மாட்டான். வேறு வழி கிடையாது. நம்ம சொல்லி தான் அவனை, இல்லைடா நீ இப்போ அன்சேஃபில் இருக்க, மறுபடியும் அவங்ககிட்ட பேசாதீங்க, இதுதான் நோ. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நர்ஸு பார்த்துருக்கீங்களா, அந்த அக்கா இப்படி பேசுவாங்க, அந்த அம்மா இப்படி பேசுவாங்க, அது மாதிரி தான் பேசி ஆகணும். கொஞ்ச நாள்னா ஒரு 4-5 வாரத்துக்கு. அதாவது நம்ம சொல்கிறத அவன் கேட்குற வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர், இதுதான் ரூல்ஸ், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நீ சேஃபாக இல்லை, உன்னை விட்டால் நீ போயிடுவேன், புள்ள என்னோடது, கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன். இதெல்லாம் சொல்லாமல் இதுதான் சிஸ்டம், இதுக்குள்ளே தான் நீ இருக்கணும், இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு அதுக்குள்ளே போட்டு அந்த டப்பாக்குள்ளே அவனை உட்கார வச்சு அங்கே நிறைய என்ன பண்ணுங்கன்னா, அவன் கூட உட்காருங்க. ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கொடுங்க. வாயை மட்டும் திறக்காதீங்க, ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் நிறைய கொடுங்க. ஃபீல் பண்ண வைங்க. உட்காந்தா போதுண்டா, ஒரு பேஜ் படித்தா போதுண்டா, ஒரு பேஜ் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அவ்வளோதான்.